ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ஹாப்பியா இருப்பீங்கன்னு சொல்ல முடியாது. நான்லாம் ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். எத்தனை பேர் என்ன மாதிரி டென்ஷனா இருக்கீங்கன்னு தெரியல. அதாவது காலையில 10:30 மணில இருந்து தளபதி எப்ப பேசுவாரு எப்ப பேசுவாருன்னு அவருடைய ஸ்பீச்சுக்காக அவ்வளவு ஆர்வம் நம்ம காத்துட்டு இருந்தா, கடைசியில அவர் பேசுனது எதுவுமே கேட்கலங்க. செம்மையான கடுப்புங்க. செம்ம ஒரு எரிச்சல்னா அவ்வளவுக்குள்ள ஒரு இரிட்டேட்டிங். கடைசியில எங்கேயோ ஒரு ஆப்பு வச்சிட்டானு பாருங்களேன். இது தற்செயலா நடந்த விஷயமா இல்லைன்னா சரி பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பழி வாங்கிட்டானு போல தெரியுது. ஏன்னா எனக்கு வந்த கோவத்துக்கு பாய்களே, அதாவது நாம 10 மணில இருந்து அந்த மக்கள் நமக்கே எப்படி இருக்குன்னா அங்க இருக்க மக்கள் சோ அவங்களாவது நேரடியா தளபதி ஸ்பீச்ச கேட்டிருப்பாங்க. நாம பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பாத்துருக்கோம். நானும் பாத்தீங்கன்னா மொபைல்ல பாத்துட்டு இருந்தேன். சோ ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். காலையில எப்போ ஸ்பீச் வேணா உங்களுக்கே தெரியும். தளபதி விஜய் திருச்சியில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5-6 மணி நேரங்க. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டென்ஷனை குறைச்சிட்டு நம்ம பேசும்போது பேசிடுவோம். ஏன்னா எப்பவுமே தளபதி விஜயோடைய ஒரு தரமான சம்பவம் எங்கேயா நடக்கு அப்படின்னா அதை பார்த்துட்டு அந்த பூஸ்ட் பம்ப்ல ஹை எனர்ஜிக்கா நான் பேசுவேன். என்னுடைய சேனல்ல பாத்துட்டு தெரியும். சோ இன்னைக்கு நிறைய பேர் அவரோட எதிர்பார்த்து இருப்பீங்க. சோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய நேம கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஊர்ல இருந்து பாருங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எத்தனை பேர் என்ன எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி தான் நான் 10:30 மணில இருந்து தளபதி விஜய் எப்போ ஸ்பீச் பேசுவாரு நம்ம கேட்க ஆர்வம் இருந்தோம். அதே மாதிரி நானும் 10:30 மணிக்கு, ஏன்னா எப்பவுமே தளபதி விஜய் சொன்ன டைம் நான் டைமிங் ஆரம்பிச்சிருவாரு. எல்லா பக்கத்துமே அப்படிதான். இது அப்படி கிடையாதுல்ல. தளபதி விஜய் மட்டுமே நினைச்ச முடியாதுல்ல. அங்க கட்டுக்கடங்காத ஒரு கூட்டங்க. மக்கள் வெள்ளம் இப்படி ஒரு அன்பை சம்பாதிச்சுக்கிற மனுஷன். அதாவது வேற லெவல்ல ஒரு கூட்டங்க. எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுங்க அப்படின்னா, அதாவது வண்டி பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து இந்த மரக்கடைக்கு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் தூரம் தான். ஆனா 5-6 மணி நேரம் ஆயிருக்கு. இப்ப 3 மணிக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து ரீச் ஆயிருக்கு அந்த இடத்துக்கு. சோ அதாவது அவ்வளவுக்குள்ள ஏன் லேட் ஆகுதுன்னா மக்கள் கூட்டம் சாரசாரையா. அதாவது திருச்சியில கடல் இல்லைன்னு இவங்க சொன்னா, தளபதி வந்த உடனே பாருங்க தளபதியோட படைய அல்லை கட்டல் மாதிரி நிரம்பி வெளியுதுங்க. சாரசாரியா மக்கள் வெள்ள கூட்டம். அதுல அவங்க வண்டி ஓட்ட விடாம இன்ச் பை இன்ச்சா, அதாவது அதை பார்க்கும்போது இந்த சாமி ஊர்வலம் இருக்குல்ல, தேர்ல சாமி வச்சுட்டு வடம் பிடிச்சு இழுத்துவாங்க அந்த கணக்கா அவங்களுடைய வாகனத்தை விஜய் உட்கார்ந்த வாகனத்தை அப்படியே கொண்டு வந்து தேடி கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. வேற லெவல்ல ஒரு அன்பு திருச்சி மக்கள் காட்டிட்டாங்க. அதுல மாத்துக்கத்தே கிடையாது. சரியான ஒரு மாசுங்க. தளபதி விஜயோடைய முதல் தேர்தல் பிரச்சாரம் அந்த கூட்டங்கிறது உண்மையில் நின்று பேசுங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு எல்லாம் நெஞ்சு வழியா வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஏன்னா தொடர்ந்து காட்டுறாருல. ஏதோ ஒரு நாள் ஒரு மாநிலத்துல ஒரு கூட்டத்தை காட்டினா பரவாயில்ல. போற எல்லா இடங்களும் சம்பவம் தானே. எல்லா இடங்களும் கூட்டத்தை எல்லா ஊர்லயும் நின்று அடிச்சு பேசுறாருல. என் மக்களை பாருங்க, எனக்காக வர்ற மக்களை பாருங்கன்னு. அதுலதான் திருச்சி மக்களை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, அவங்க ஊர் வைரோக்கியத்தோட இருப்பாங்க நினைக்கிறேன். என்னடா விழுப்புரம் விற்கிறாண்டு இவ்வளவு கூட்டம் கட்டிக்கலாம், மாஸ்க் கட்டிக்கலாம், மதுரை மாநாடா நீங்க மாஸ்க் கட்டிக்கலாம், நாங்க காட்டுற மாதிரிடா அப்படின்னு திருச்சி மக்கள் எல்லாரும் சொல்லி வச்சு அடிச்ச போது சரியான ஒரு மாஸ், சரியான ஒரு கூட்டம், வேற லெவல கூட்டம். அந்த ஒரு அன்பை பார்க்கும்போது நமக்கு அவ்வளவுக்குள்ள ஒரு குறிப்பா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. தளபதி விஜய் அங்க வந்து சேர்ந்துட்டாரு. சோ அவர் ஸ்பீச் மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது போருக்கு போகும்போது எப்பயும் மன்னர் பார்த்தா தான் குலதெய்வத்தை போய் கும்பிட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரி ஜனநாயகம் அப்படிங்கிற போருக்கு போக முன்னாடி, அடுத்த வருஷம் நடக்கிற போருக்கு போக முன்னாடி திருச்சியில தான் முதல்ல பாத்தீங்கன்னா மக்களை சந்திச்சுட்டு போனோம், என்னுடைய மக்களை அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சாரு. சோ அதாவது அண்ணா இங்கதான் பாத்தீங்கன்னா முதல்ல நிக்கணும் பேசினாரு, எம்ஜிஆர் பத்தி பேசினாரு, ஸ்டார்ட் பண்ணது எம்ஜிஆர் மாநாடு நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பேசிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குன்னு ஸ்பீச் தளபதி விஜய் என்ன மைக்கு சரியில்லைங்காரு. ஆனா அது வரைக்கும் உண்மையிலே நல்லா தான் கேட்டு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கு கேட்கல நினைக்கிறேன், நம்மளுக்கு நல்லா கேட்டு இருந்துச்சு. ஆன்லைன் நான் மொபைல் தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாவே கேட்கல. சாடா தளபதி விஜய் நல்லா போட்டு பொழந்துட்டு இருக்க, திமுக போட்டு தான் பொழந்தா இருக்கிறது நல்லா நமக்கு தெரியுது. ஆனா நமக்கு சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. அதாவது இந்த கத்துற கோஷங்கள் அதுதான் கேட்டதா எனக்கு கேட்கல. எனக்கு என்னமோ என்னடா இது ஜாம விமர்சி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சரியான ஒரு டென்ஷனுங்க. எனக்கு நானும் உடனே எல்லா சேனலையும் மாறி மாறி பாக்குறேன். ஏடா நம்ம நான் தமிழை வச்சு கத்துக்கூட பாத்துட்டு இருந்தேன். சரி பாலிமர்ல பாக்கலாங்கிறேன், வேற புதிய தலைமுறையில எதுல பார்த்தாலுமே சவுண்ட் கேட்கல. உடனே போனை போட்டு வீட்டுல கொண்டு அங்க டிவில அங்கேயே அப்படிதான் கேக்குங்க. எனக்குன்னா வந்து கோவத்தை பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இவ்வளவு நேரமா ஆர்வமா உட்காந்து பாத்துட்டு இருக்கும்போது கடைசியில அவர் பேசுறது சரியா கேட்கல. ஒண்ணு ரெண்டு அப்படி வந்து கேட்டுச்சு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த திமுக போட்ட குழந்தைதான், நீங்க ஏதாவது சொன்னது செஞ்சீங்களான்னு மக்களை பார்த்து கேட்க செய்யல மக்கள் காரணம் சொல்றாங்க. ஒரு நிறைய தீர்மானங்கள் அவங்க தான் சொல்லிட்டு நிறைய செய்யலையே, எல்லாம் உருட்டு தானே. அதாவது நாம வந்ததுக்கு அப்புறம் எவன் கேட்க போறாங்க, மக்கள்லாம் நம்ம ஏமாளி மக்கள் தானே, காசு கொடுத்தா கடைசியில ஓட்டு போறான் அப்படின்னு சொன்னா அவங்க செஞ்சது. அதெல்லாம் சொல்லி கேட்டு ஆதாரத்தோட கேட்காரு. இந்த வாக்கு எல்லாம் கொடுத்தீங்கன்னா நீங்க செஞ்சீங்களா அப்படின்ட்டு. அதுலதான் பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓசி சொன்னாங்களே அதை போட்டு பொழந்தாரு. நல்ல தரமான சம்பவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த திருட்டு, அத கிட்னி திருட்டு, கிட்னி திருட்டு பண்ணிட்டு அதை மோசமா திருட்டு நீங்களே சொல்றீங்களா அப்படின்னது. அப்புறம் இன்னுமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு தண்ணீர் கிடைக்காம இருக்க அலையிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னது. சோ மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா பள்ளிக்கடனை ரத்து பண்ற சொன்னது. சோ இப்படி நிறைய விஷயங்களை அவங்க வாக்குறுதி கொடுத்து செய்யாம விட்ட விஷயங்களை துல்லியமா அழுத்தம் திருத்தமா அடிச்சு நொறுக்கிருக்காரு. ஆனா நம்மளுக்கு தாங்க சரியா கேட்கல. அது எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமாவே இருக்கு. நான் சொல்லிட்டே இருப்பேன், ஏன்னா அவ்வளவுக்குள்ள ஆத்திரமாயிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எப்பவும் போல ஒரு 2 அடி, அதை ஹிந்தி திணிக்கிறேன்னு சொல்றது, ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னது. சோ இதுக்கெல்லாம் பொழந்துகிட்டாரு.
சோ ஒட்டுமொத்தமா இந்த தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்து கேட்டீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தரமான சம்பவம். நாம என்ன நினைச்சோமோ அது 100% வந்துட்டு தளபதி விஜய்க்கு அவ்வளவுக்குள்ள செல்வாக்கு, மக்கள் செல்வாக்கு என்னன்னு காட்ட நினைச்சாரு காட்டிட்டாரு. அவர் என்ன தீர்மானத்தை அதுல முக்கியமா சொல்ல போன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ இவ்வளவு மத்தவங்களை குறை சொல்ற, நீ என்னப்பா செய்வ அப்படின்னு கேட்டா, நான் அடிப்படை மக்களுடைய தேவை என்னங்கிறத நான் சொல்லுவேன். அதை கண்டிப்பா செய்வேன். அதாவது நான் சொல்லிட்டு அதாவது செய்ய முடியாத வாக்குறுதி கொடுக்கவே மாட்டேன். சத்தியமா என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த வாக்குறுதி கொடுப்பேன். அடிப்படையா மக்களுக்கு தேவையான கல்வி, மருத்துவம் இந்த விஷயத்துல முக்கியம் பெண்களுடைய பாதுகாப்பு இதெல்லாம் உங்களுக்கு முன்னேற்ற மாதிரி நல்ல விஷயங்களை நான் முன்னெடுத்து நான் அறிவிப்பேன் அப்படின்னு அதாவது ஒரு சத்தியமாவே கொடுத்திருக்காரு. நான் பொய்யாலாம் சொல்லிட்டு போக மாட்டேன், உண்மையில நான் செஞ்சு முடிப்பேன் அப்படிங்கிறத அதை கண்டிப்பா செய்வாரு. அவரு பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள ஒரு விஷயத்த வெளியில விட மாட்டாரு, வாய் சொல்ல மாட்டாரு, வாய் சவுட வீரம் கிடையாது. சொல்லிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா செய்வாரு. அது நமக்கு தெரியும். தளபதி விஜய் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். சோ அதனால நம்ம அவர் சப்போர்ட் பண்ணிருக்கோம். சோ என்னக்கு சொல்றது, தளபதியோட ஸ்பீச் கேட்க முடியாம போனது மிகப்பெரிய ஒரு வருத்தமா இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு உண்மையான ஒரு மரணம் இருக்கு. ஏன்னா திருச்சியா கே நேரோட கோட்டை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா அவருக்கு ஏரியா அப்படி இப்படி சீன் போட்டுங்களா. ஏய் எந்த காலத்துல இருக்கீங்க, தளபதி வந்துட்டாலே தளபதியோட கோட்டை தான் அப்படின்ட்டு திருச்சி மலைக்கோட்டைக்கு அப்புறம் தளபதியோட கோட்டை தான் பெருசு அப்படின்னு காட்டினாரு பாருங்க. உண்மையிலே ஒரு தரமான சம்பவங்க. இத இன்னைக்கு இப்போ இதை பாத்துட்டானுங்களே, பாத்துட்டு இந்த மாதிரி கதற வருவானுங்க. அவரு பாத்தீங்கன்னா துண்டு சீட்டை வச்சு பேசினாரு, அவர் இப்படி பேசினாரு அப்படி பேசினாரு, அதை நக்கல் பண்றதுக்கு விமர்சனம் பண்றதுக்கு 1000 வாடகைகள் வரும். எத்தனை வாடகைகள் வந்தாலும் இப்படி ஒரு கூட்டத்தை அவங்களால கூட்டம் போடுறமாடா வெண்ணைகளா அப்படின்னு நம்மளோட ஒரே கேள்வி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, இந்த மாதிரி ஒரு மக்கள், அதாவது பாத்தீங்கன்னா ஒரு செல்வாக்குங்கிறது எந்த தலைவருமே, அதாவது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. ஆனா தளபதி விஜய் வரக்கூடிய இந்த ஒரு மக்கள் கூட்டத்தை ஒரு ஆள் குறிப்பா பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன மாதிரி வராங்கயா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆச்சரியங்க. அவ்வளவுக்குள்ள தள்ளுமுள்ளு நடக்குதுங்க. நீங்க பாத்திருப்பீங்க. அதாவது அப்படியே சாரசாரியா கூட்டம் அப்படி சுத்தி நிக்காங்க. அந்த வேணாம் அந்த தளபதியோட அந்த பிரச்சார காலத்தை சுத்தி அவ்வளவுக்குள்ள ஒரு கூட்டம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே தரப்பு கிடையாது, எல்லா தரப்புல நம்ம பெண்கள், ஆண்கள், சின்னவங்க எல்லாமே இருக்காங்க. சோ அதான் இவ்வளவுக்குள்ள ஒரு அன்பை கொடுக்குறாங்க. சோ இவர் அந்த அன்புக்கு பாத்திரமா அவர் திருப்பி செய்ய சொல்றாரு. பார்க்கலாம். 2026 தேர்தல் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு தேர்தல், வரலாற்றுல பதிப்புற தேர்தலா இருக்கும். தளபதி விஜய் தன்னுடைய முதல் பிரச்சார அந்த பயணத்தை வெற்றிகரமாகவே நடத்திட்டாரு. சோ எனக்கு என்ன டவுட் ஆச்சுனாலே, இங்கேயே இவ்வளவு நேரம் ஆயிட்டேன், இப்பயே 3 மணி ஆயிட்டு, இனிமேல் எங்க பெரம்பலூர்ல போறது, எங்க அரியலூர் போறது? சரி, அப்போ தேர்தல் பயண மாற்றத்துல நிறைய மாற்றங்கள் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி விஜய் அதாவது இப்போ திருச்சியில போட்டி போட்டு ஒரு மாஸ்க் கட்டாங்களா, இனிமே அடுத்தாப்புல அவர் இப்போ ஒவ்வொரு ஏரியா போவார். இப்ப கோயில்பட்டி, இப்ப பெரம்பலூர், அரியலூர் எல்லாமே, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போகும்போது எல்லாருமே இதே மாதிரி நீங்க அங்கனாலும் கூட்டத்தை காட்டின நாங்களும் காட்டுறோம் சொல்லி போட்டி போட்டு காத்துறாங்க. என்ன ஆகுறது? இங்கேயே இப்படி வந்துருக்குன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் பாத்தீங்கன்னா திருவிழா பட்ட படம் தான் இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அழகர் ஆத்திர மாதிரி கூட்டம் கூட போகுது. விஜய் அவர்கள் இதை எப்படி சமாளிக்க போறாரு? இது ரொம்ப பொறுமை வேணும். அதாவது ரசிகர்கள் வண்டியில உள்ள வரான், அதுல உள்ள வரான். இதுல முக்கியமான விஷயம், எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த கட்சியோட துண்டத்துக்கு அவர் மேல எறிவீங்க. இப்ப கூட வாகனத்துல அவர் சுத்தி பேசுறாரு, கால் கட்டில நிறைய முன்னு கிடக்கு. இந்த முதல் மாட்டே நான் வேண்டாம் சொன்னேன், அது இன்னுமே நிப்பாட்ட மாட்டேங்க. அது தவறு. ஏன்னா அந்த கட்சிக்கு அந்த துண்டுங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மரியாதையான ஒரு இது, அதுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். கட்சி துண்டுங்கிறது அதை ஏதாவது சும்மா பாத்தீங்கன்னா கிழிச்சு போய் நீங்க தூக்கி தூக்கி போடும்போது அது நிறைய பேர் காலில் பாத்தீங்கன்னா மிதிப்படக்கூடாது. சோ அதை இந்த இடத்துல வழி சொல்றேன். இனிமேல் கட்சியோட தோழர்களும் பாத்தீங்கன்னா அந்த கட்சி துண்டை தூக்கி தூக்கி எரியாதீங்க. புரியுதா? நீங்க எரிஞ்சவனு எல்லாத்தையும் வாங்கி அவர் தோல்ல போட முடியுமா சொல்லுங்க? கழுத்துல போட முடியாதுல்ல. சோ அவரு அன்னைக்கு மாநாட்டுல ரேம்பாக்ல பண்ணாருன்னா சரி, ஓகே, ஒரு 50 அதான் எல்லாருமே எல்லா இடத்துலயும் போற இடத்துலலாம் நீங்க கட்சி துண்டத்துக்கு போறதுங்கிறது நல்ல விஷயம் இல்ல. அது கட்சிக்கு தான் இழுக்கா இருக்கும். தமிழை வச்சு பாருங்களா, ஒரு எந்த கட்சி கொடுத்துமே கட்சி துண்டை கீழே போட்டு மிதிக்க மாட்டேன். அதுக்கும் ஒரு மரியாதை இருக்கு கட்சி துண்டுக்குன்னு. அதை நான் சொல்லணும்னு நினைச்சேன், இந்த இடத்துல சொல்றேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாருமே கதறுவானுங்க. கதறதுக்கு நாளைக்கு நான் ஒரு தக்க பாலிட்டி கொடுப்பேன். எவன் கதறானா உட்காந்து அவனுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரு சரியான மிதியாட்டி கொடுக்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட வீடியோ தொடர்ந்து வரும். இன்னைக்கு நம்மளோட வீடியோ எதிர்பார்த்தாங்களா, நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கமெண்ட்டை போட்டுப்பாங்க. எனக்கு ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேனா, அதனால பாத்தீங்கன்னா அந்த கூஸ் போட பேச முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு சரியான ஒரு கோவம். ஏதாவது ஒரு பழி வாங்கிட்டானுங்க. அது தற்செயலா நடந்துச்சா இல்லன்னா சதி பண்ணிட்டாங்களா அப்படிங்கறத இனிமேல் தெரிய வரும். பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நடந்த அந்த சம்பவம்? அதாவது தளபதி விஜயோட ஸ்பீச்சை கேட்க முடியாம எத்தனை பேருக்கு போச்சு, எத்தனை பேர் கேட்டீங்க, முழுவதும் கேட்டீங்களா? அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நமக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ பார்க்கலாம். கதறலுக்குலாம் சரியான ஒரு பதில் கொடுக்கலாம். ஓகேவா? பாய்.